யுஎஸ்ஏக்கு எதிரான போட்டியில ஹர்தீப் சிங்கோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. ஹர்தீப் சிங்கை பொறுத்தளவுக்கு முதல் 2 போட்டிகளை ரன்களை வாரி வழங்கினாரு. அதை பத்தி தான் சிறப்பா பேசியிருக்காரு. ரோஹித் சர்மா நம்பிக்கை வச்சாரு. அதனாலதான் இவ்வளவு சிறப்பா விளையாடி இருக்கேன், எனக்கு இப்பதாங்க நிம்மதியா இருக்கு அப்படின்ற மாதிரி சூப்பரா பேசியிருக்காரு. 2024 T20 வேர்ல்டு கப் தொடருக்கான இந்திய அணி அறிவிச்சப்பவே ஏகப்பட்ட விமர்சனங்கள் என்ன அப்படின்னா, ஜாஸ்பிரீத் பும்ராவை தவிர பவுலர்ஸ்கள் பெரிய அளவுல இல்ல, முகமது சிராஜ், ஹர்தீப் சிங் தான் இருக்காங்க, இவங்களை வச்சு இந்தியா எப்படி வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, ஹர்தீப் சிங்கோட பர்ஃபார்மன்ஸ் முதல் 2 போட்டிகள்ல மோசமாவே இருந்துச்சு. T20 உலகக்கோப்பை தொடர்ல இந்திய அணி முதல் போட்டியை அயர்லாந்துக்கு எதிராக விளையாடுறாங்க. அயர்லாந்து அடிச்சதே 96 ரன்கள் மட்டும்தான். ஆனா ஹர்தீப் சிங் விட்டு கொடுத்தது எவ்வளவு அப்படின்னா, 4 ஓவர்ல பந்து வீசி 35 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் மட்டும்தான் எடுத்தாரு. அடுத்த போட்டி பலம் வாய்ந்த பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அணி பயங்கரமா சொதப்பினாங்க. பேட்டிங்ல மொத்தமாவே அடிச்சது 119 ரன்கள் தான். 120 ரன்கள் எடுத்தால் பாகிஸ்தான் வெற்றி அப்படின்னு கிளம்புறாங்க. சிறப்பா ஆடிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா பாகிஸ்தான் அணியின் நட்சத்திர வீரரான ரிஸ்வான் சிறப்பா விளையாண்டாரு. மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போய்கிட்டு இருந்தாரு. அந்த ஒரு நேரத்துல ரன்களை வாரி வழங்கினது யாரு அப்படின்னா ஹர்தீப் சிங் தான். அந்த மேட்ச்ல மொத்தமா 4 ஓவர்ல பந்து வீசி 31 ரன்களை விட்டு கொடுத்த ஹர்தீப் சிங் ஒரு விக்கெட் மட்டும்தான் வீழ்த்தினாரு. இவர் ஓவர்ல தான் அதிக ரன்கள் போயிருந்துச்சு. இதனாலேயே யுஎஸ்ஏக்கு எதிரான போட்டியில ஹர்தீப் சிங் பிளேயிங் லெவன்ஸ்ல இருப்பாரா அப்படின்ற கேள்வி எழுப்புச்சு. ஏன்னா முன்னாடி 2 போட்டியிலுமே பயங்கரமா சொதப்பினது யாரு அப்படின்னா பவுலிங்ல ஹர்தீப் சிங் மட்டும்தான். ஆனாலும் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவை பொறுத்தளவுக்கு இல்லங்க, ஹர்தீப் சிங் தேவை அப்படின்ற மாதிரி யுஎஸ்ஏக்கு எதிரான போட்டியிலும் உள்ள கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்ல, பவுலிங்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. சிவம் டிபோக்லாம் ஓவர் கொடுத்து பார்த்தாங்க. ஹர்தீப் சிங்கோட பந்து வீச்சு வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். யுஎஸ்ஏ பயங்கரமா தடுமாறிட்டாங்க. ஏன் பும்ரா ஓவர்ல கூட அடி விழுந்துச்சு, ஆனா இவர் ஓவர்ல அடி விழல. இந்த T20 உலகக்கோப்பை தொடர்ல இந்தியா விளையாண்ட முதல் 3 போட்டியுமே, அதாவது அயர்லாந்துக்கு எதிரான போட்டியா இருக்கட்டும், பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியா இருக்கட்டும், யுஎஸ்ஏக்கு எதிரான போட்டியா இருக்கட்டும், இந்த 3 போட்டியுமே நியூயார்க் மைதானத்தில் நடந்துச்சு. தற்காலிகமா அமைக்கப்பட்ட மைதானம் அப்படிங்கிறதுனால பவுலிங்க்கு செம்ம சாதகமா இருந்துச்சு. இந்த ஒரு பிட்ச் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஜாஸ்பிரீத் பும்ரா கூட சமீபத்தில் சொல்லி இருந்தாரு. அந்த பிட்ச்லயே ஹர்தீப் சிங் முன்னாடி 2 போட்டியில சொதப்பிக்கிட்டு இருந்தாரு. இந்த ஒரு போட்டியில யுஎஸ்ஏக்கு எதிராக பயங்கர கம்பேக் கொடுத்திருந்தாரு. யுஎஸ்ஏக்கு எதிராக 4 ஓவர்ல பவுல் பண்ண ஹர்தீப் சிங் வெறும் 9 ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு. குறிப்பா என்னன்னா, இன்னொரு விக்கெட் எடுத்திருக்கலாம். முகமது சிராஜ் கேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு. சோ 4 விக்கெட் மட்டும்தான். இது இல்லாம ஹர்தீப் சிங் மொத்தமா 17 டாட் பந்துகளை வீசினாரு. யுஎஸ்ஏ பேட்ஸ்மேன்களால இவர் ஓவர்ல ரன் அடிக்கவே முடியல. இதன் காரணத்தினாலதான் யுஎஸ்ஏ அணி எவ்வளவு போராடியுமே 110 ரன்கள் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. 8 விக்கெட் இழந்துட்டாங்க. இந்திய அணி சிறப்பா ஆடி 7 விக்கெட் தேசத்துல இந்த மேட்சை வின் பண்ணிருக்காங்க. மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டுமே ஹர்தீப் சிங் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு தருணத்துல தான் கேப்டன் ரோஹித் சர்மா மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாரு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்ற மாதிரி சிறப்பா பேசியிருக்காரு ஹர்தீப் சிங். இதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மேட்ச்ல என்னோட பவுலிங் நினைக்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் 2 மேட்ச்லயுமே நான் கூடுதலா ரன்களை விட்டு கொடுத்துட்டேன். அதனால எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல. ஆனாலும் அணி நிர்வாகமும் கேப்டன் ரோஹித் சர்மாவும் என் மேல அதிகமான நம்பிக்கை வச்சிருந்தாங்க. திரும்பவும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படிங்கறத நினைச்சேன். நியூயார்க் பிட்ச் கண்டிஷனை பொறுத்தளவுக்கு பவுலர்ஸுக்கு நல்லாவே உதவியா இருந்துச்சு. எங்களோட பிளானுமே சிம்பிளா தான் இருந்துச்சு. சரியான லென்த்ல பவுல் பண்ணாலே போதும், மற்ற எல்லா விஷயங்களையுமே பிச்சே பார்த்துக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களோட திட்டமா இருந்துச்சு. அதே மாதிரி ரன் குவிப்பதற்கான லென்த்ல பந்து வீசக்கூடாது அப்படிங்கறத நினைச்சேன். இந்திய பேட்ஸ்மேன்களுமே ரன் எடுக்க தடுமாறினாங்க. இதனால ஹார்ட் லென்த்ல பவுல் பண்ணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட திட்டம். இந்த மாதிரி பிட்ச் கண்டிஷன்ல சூழலை பயன்படுத்தி விளையாடணும். இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடும் போது ஒவ்வொரு பிளேயருமே சில பணிகளை தவறாம செய்யணும் அப்படிங்கிற நிலை இருக்கும். குறிப்பா உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்யணும். அது எனக்கு பயன் கொடுத்திருக்கு. இந்த மேட்ச்ல பவுல் செஞ்ச இந்தியா பவுலர்ஸ் எல்லாருமே சிறப்பா பவுல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா சூப்பர் 8 சுற்றுலையுமே சிறந்த பவுலிங்கை வெளிப்படுத்தணும் அப்படிங்கறத நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹர்தீப் சிங் நம்பிக்கையோட சிறப்பா பேசியிருக்காரு.